அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று சனிக்கிழமை இரவு நடந்த அந்த கூட்டம், விஜயனுடைய பேரணிங்கிறது மதியானம் நடக்கிறதா இருந்து, காலையில் நடக்கிறதா இருந்துச்சு, ஈவினிங் நோக்கி தள்ளப்பட்டதுனால அங்க பெருமளவு கூட்டம் திரண்டு வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற அந்த கரூர்ல இருக்கக்கூடிய ஏரியாவில் 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்த காட்சிகள்ங்கிறது எல்லோருடைய மனதையும் கணக்க செய்கிறது. இதற்கு காரணம் திமுகவா, இதற்கு காரணம் தாவேக்காவாங்கிறத விட இதற்கு காரணம் யாருங்கிறத ஒரு நபர் ஆணையம் அமைச்சு தமிழக அரசு விசாரிக்க போதுன்னு சொல்லியிருந்தாலும் மக்கள் இன்னும் விழிப்புணர்வோடு இருந்திருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. இதுவரைக்கும் தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரசியல் கூட்டத்துக்காக கூடி இப்படி மிக மோசமா பலியானது இல்லை அப்படிங்கிறதுதான் வரலாறா இருக்கு. அதே நேரம் இது பெரிய அளவுல, தேசிய அளவுல ஒரு பெரிய ஒரு சோகமான செய்தியா மாறிடுச்சு. குடியரசுத் தலைவர், பிரதமர், துணை குடியரசுத் தலைவர்னு பல மாநிலங்கள் முதல்வர்கள் பலருமே இந்த விஷயத்துக்காக இரங்கல் தெரிவித்து வராங்க. இது விஜய் மீதான விமர்சனமாக ஒரு மாறிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்று விஜய் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்து மக்களை சந்திச்சிருக்கணும், அவர் சந்திக்காம போயிட்டாரு. செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தல, திருச்சியில தான் நடத்தல, சென்னைக்கு நடத்துவார்னு பார்க்கும்போது சென்னையில அறிக்கை விட்டாரு. எனது மனம் நொறுங்கி போயிருக்கு அப்படின்னு, இதயம் நொறுங்கி விட்டதுன்னு அறிக்கை விட்டு போறாரு. இது ஒரு பக்கம் விமர்சிச்சாலும் இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஏற்கனவே கூடினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, மீண்டும் மருத்துவமனைக்கு போனா அது சரியான ஒரு நகர்வா இருக்காது, மருத்துவமனைக்கு போகும்பொழுது அங்க மக்கள் ரொம்ப கோபத்துல இருக்காங்க, அது வேறு மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும், அதனாலதான் விஜய் அதை புறக்கணிச்சாரு. இன்னைக்கு மீண்டும் போறதாகலாம் அவர் வீட்டுல ஆலோசனை நடக்கிறதா சொல்லப்படுது. விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி முதல்வர் முன்னிலையில் வைக்கப்பட்ட போது அதை பத்தி நான் பதில் சொல்ல விரும்பல. அதுக்கு தான் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கோம், அது விசாரித்து முடிவை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ வராத பிரச்சனை இப்ப ஏன் வந்திருக்குன்னு இன்னொரு தரப்புல வாத பிரதிவாதங்கள் இருக்கு. இதற்கு திமுக காரணமா அல்லது தாவேக்கா காரணமாங்கிற வாத பிரதிவாதங்கள் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. ஆனா நேற்று களத்துல யார் இருந்தா, இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து நடந்து களத்துல அதிமுகவின் MR விஜயபாஸ்கர், திமுகவின் செந்தில் பாலாஜி தான் மருத்துவமனையில் ஓடி போய் எல்லாரையும் பார்த்தாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது கள நிலவரமா இருக்கு. இதுல செந்தில் பாலாஜி, MR விஜயபாஸ்கர் மாதிரி தாவேக்கா நிர்வாகிகள் ஏன் வரலங்கிற கேள்வியும் தொக்கி நிற்குது. அதற்கு அவங்க தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, தாவேக்கா நிர்வாகின்னு ஐடென்டிஃபை பண்ணாம நிறைய பேர் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல தாவேக்கான தேவையற்ற பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படுங்கிறதுனாலதான் அதையும் அவாய்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த பிரச்சனையை சுத்தி பல விஷயங்கள் பல கோணங்கள் விரிஞ்சுக்கிட்டே போகுது. நேற்று விஜய் அந்த மீட்டிங்ல நடந்து கொண்ட பல வீடியோக்களும் இப்ப கிளிப்பிங்கா வந்துட்டு இருக்கு. விஜய் பேசும்பொழுது மக்கள் மயக்கம் அடிச்சு விடுற மாதிரி பல காட்சிகளும் பார்க்க முடியுது. இதுல குழந்தைகள் பரிதாபமா பலியானதுதான் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஒரு மன துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரச்சனையை ஒட்டி நம்ம கரூர்ல இருக்கக்கூடிய நிருபர் திரு துரை மகேஷ் அவர்கிட்ட விரிவா பேசியிருக்கோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் சார், நீங்க இப்ப கரூர்ல கள நிலவரம் என்ன? நேற்றுல இருந்து வேற வேற விதமான தகவல்கள்லாம் வருது. அரசு சதி பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க, விஜய் மீதான தவறுன்னு சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் பேசப்படுது. நேற்று நீங்க களத்திலே இருந்தீங்க, உண்மை என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம் பிரதி. கள நிலவரம் என்னன்னா, நேற்று விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே காலையில 12 மணிக்கு அவருக்கு டைம் கொடுத்தாங்க. ஆனா வந்தது சாயந்தரம் 7:10க்கு. 11 மணிலேருந்து கும்பல் அந்த இடத்துல நின்றுகிட்டே இருந்துச்சு. அவர் பேச ஆரம்பிக்கும் போது எங்க திருச்சி மாதிரி காதல கேட்காம போயிருமோன்னு கும்பல் முன்னேறினதுனால அதிக கும்பல் சாஞ்சு கரண்ட் ஒயர் மேல எல்லாம் ஏறி நின்னாங்க. சந்திக்கும் போது மேல எல்லாம் ஏறி நின்னதுனால மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அவர்களோட பாதுகாப்பு நலன் கருதி தான் செஞ்சாங்க. ஆனா அந்த கும்பல் முன்னேறி வரும்போது தள்ளு முள்ளு ஏற்பட்டு பெண்கள் 17 பேரு, ஆண்கள் 13 பேரு, சின்ன குழந்தைங்க ஆண்கள் 4 பேரு, பெண்கள் 4 பேரு, மொத்தம் 39 பேர் வரை இறந்துருக்கிறாங்க. 51 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க கரூர் ஹாஸ்பிட்டல்ல. இன்னும் 50 பேர் தனியார் ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. தமிழக அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்து நிறைய பேர் சிகிச்சை கொடுத்து, கரூர் மாவட்ட தொகுதி செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், பிரியாமொழி, பிரியகருப்பன், மா சுப்பிரமணியன், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், நாமக்கல் மாவட்ட ஆட்சியர், திருச்சி மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட ஆட்சியர், இது இல்லாம மருத்துவத்துறையில் உள்ள 4 மாவட்ட அதிகாரிகளும் வந்துட்டாங்க. இந்த சம்பவம் முதற்கட்டமா எதனால நடந்துச்சுன்னு தெரிய வந்துச்சு? கூட்ட நெரிசல் தானா? கூட்ட நெரிசல், தள்ளு முள்ளு.
அது ஏன் திடீர்னு ஏற்படுது? ஒரு கட்டுப்பாடு இல்ல, தொண்டர்கள்ட்ட ஒரு கட்டுப்பாடே இல்ல. அவங்க எல்லாமே வந்து இப்போ மற்ற அரசியல் நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னா, மற்ற அரசியல் கட்சிகள் நடத்தினாங்கன்னா ஒவ்வொரு ஒன்றியம் ஒவ்வொரு மாவட்டம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு சேர் போட்டிருப்பாங்க, நிக்க வச்சிருப்பாங்க. இந்த வேலுச்சாமிபுரம்ங்கிறது வந்து குறுகிய சந்து, 10,000 பேர் தான், பெரிய கும்பலும் இல்லை. ஆனா இந்த விஜய் பேச்சை கேட்கணும் பார்க்கணும் பெண்கள் வந்து தன்னோட வீட்டுக்காரர்களுக்கே தெரிய மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க சொல்லிட்டு எங்கேயும் போவாதேன்னு சொல்லி மகனையும் கூட்டிட்டு வந்து விஜய பார்க்கணும் ஆவல்ல கல்லு முள்ளில் அடிபட்டு அவங்கெல்லாம் கணவர்மாரெல்லாம் குழந்தை பெண்கள் இறந்ததை பார்த்து கதறி எழுதுறது மிகுந்த வருத்தமா இருக்கு. இதுல டெக்ஸ்டைல் ஷாப் ஒர்க்குக்கு போனவங்க எல்லாருமே ஈவினிங் வந்தாங்க, அந்த நேரத்தை குறிவைத்து விஜய் வந்ததுதான் பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு வேலைக்கு போறவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க. பெண்களும் அவங்க அப்படித்தான் வந்திருக்காங்க, ஆண்களும் அப்படித்தான் வந்திருக்காங்க. இதுல எல்லாமே சின்ன வயசு பையங்களை கூட்டி வந்ததுதான் மிகப்பெரிய ஆபத்து. பெண்கள் சின்ன பையங்கள்லாம் சின்ன பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மிகுந்த எல்லாமே சிறு வயசு தான், யாரும் எபவ் 45 மேல எல்லாம் ஆட்கள் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இதே வேலுச்சாமிபுரத்துலதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணதாக சொல்லப்படுது. அது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாருன்னா அவங்க வந்து திமுக அதிமுக எல்லாம் இது மாதிரி நடத்தினாங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும். தொண்டர்கள்ட்ட மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ வட்ட செயலாளரோ அவங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்க ஆட்களை பத்திரமா கூட்டி போறதுல முனைப்பு காட்டுவாங்க. இங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது. இந்த கட்சி வந்து கூட்டம் விஜய் வந்து அழைத்தாரே தவிர கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் சரிவர செய்யப்படல. இதுல தாவேக்கா நிர்வாகிகள் அந்த பகுதியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? மெடிக்கலுக்கு வந்த மாதிரி தெரியல, ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி எதுவும் தெரியல, அவங்க என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க? மெடிக்கலுக்கு அவங்க யாரும் வரல, அப்படியே வந்தாலும் காட்டிக்க மாட்டாங்க. இல்ல நான் தாவேக்காரங்க காட்டிக்க மாட்டாங்கல்ல, ஏன்னா அவருக்கு பேர் வந்துருக்காங்க. அந்த மன வருத்தத்தில் இருக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்றது, அதனால வரமாட்டாங்க. ஆனா அந்த மாவட்ட செயலாளர் மேலையும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மேல நிர்மல்குமார் மேல புஷ்பி ஆனந்த் மேல இவங்க மேல வழக்கு தொடரப்பட்டு இதுல பெரும்பாலும் சிறுவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? இருந்தவங்க கூட வந்து நின்னவங்க பேரண்ட் கீழே வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நெரிசல்ல சின்ன பசங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால மிதிப்பட்டு தான் இறந்தாங்க. ரெண்டாவது தண்ணியே இல்லைல்ல, 12 மணிலேருந்து நிற்கிறாங்கன்னா ஒரு 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்துல அவங்களுக்கு எந்த விதமான சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அப்போ உங்களுக்கு எல்லாமே வேர்வை பூரா வெளியில வந்துருக்கும். அந்த மயக்கமே பாதி வந்து கும்பல்ல மூச்சு திணறல். இந்த மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு அப்ப அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த மயக்க நிலையில முடியாம காலில் மிதிப்பட்டு அடிபட்டு அவங்களுக்கு அந்த சிபிஆர் சிகிச்சை வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தாங்க. அந்த 50க்கும் மேற்பட்டோர்ல தீவிர சிகிச்சை வந்து பலருக்கும் கொடுக்கப்படுது. அதுல ஆபத்தான நிலையை கடந்துட்டாங்களா? ஓரளவு கடந்திருக்காங்க, இன்னும் வர சரிவர சொல்ல முடியல. சாயந்தரம் கடந்தாதான் அதோட நிலவரம். இப்ப நேற்று நள்ளிரவே முதல்வர் அங்க வந்து மக்களை சந்திச்சாரு, பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. 3 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. 1 மணிக்கு வந்து 1:30 மணிக்கு 3 மணி வந்துட்டு 3:50 வரை இருந்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் தீவிர சிகிச்சை இருக்கிறவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கான காசோலையும் தயாராக நிலையில மாவட்ட நிர்வாகம் வச்சிருக்காங்க. இப்ப அது மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வந்திருந்தாரு, துணை முதல்வரும் வரதாக சொல்லப்பட்டுச்சு. இப்ப இவங்கள்ட்ட வந்துட்டாரு. யாரும் துணை முதல்வரோ இவங்கள்ட்ட வந்து மக்கள் எந்த விதமான கோபதாபமும் அடங்கல. ஏன்னா இருக்கிறது எல்லாருமே வந்து தெரியாம வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சாங்க? எதிர்கட்சி தலைவர், முதல்வர், துணை முதல்வர்னு மக்கள் இவங்கள்ட்ட என்ன கோரிக்கையை முன் வச்சாங்க? கோரிக்கையெல்லாம் ஒன்றும் வைக்கல. இந்த வீட்டில் இருக்கவங்கள உள்ளுக்கு போய் பார்க்கறப்ப எல்லாரும் எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, இப்படி நடந்து போச்சுன்னு சொன்னாரு. ஆனா அவங்க வந்து தாவேக்காவிலேருந்து இதுவரையும் யாரும் பார்க்கல வைக்கலைங்கிற வருத்தங்கள் நிறைய இடத்துல இருக்கு. அதை வந்து உணர முடியாது. இது மனைவி இறந்துருந்தா கணவன் வந்து கதறி அழுகுறாரு, எல்லாம் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி.
தாவேக்க தலைவர் விஜய் மறுபடியும் மருத்துவமனைக்கு வந்தாலோ அந்த இடத்துக்கு வந்தாலோ மேலும் கூட்டம் கூடும் அல்லது இன்னும் அதிகமான அசம்பாவிதங்கள் ஏற்படும், அதனாலதான் அவர் வரலங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இது களத்துல எப்படி இருக்கு? திருச்சி ஏர்போர்ட்ல கூட அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கலாம். இது மாதிரி சொன்னாங்க. செய்தியாளர் சந்திப்பை கூட அவர் புறக்கணிச்சுட்டு தான் போனாரு. எல்லாரும் வந்து சார்னு கூப்பிடுறாங்க, அவர் காது கொடுத்து வாங்கவே இல்லை. இங்க இருந்து சென்னைக்கு போய் அவர் எக்ஸ்தலத்துல பதிவிடுறாரு, நான் மிகுந்த மனவேதனை, இதயம் நொறுங்கி போயிட்டு அப்படிங்கிற நெருங்கி போயிடுச்சுன்னு சொல்லி. இந்த இரங்கலை எந்த மக்களும் ஏத்துக்க மாட்டாங்களே, எந்த கட்சி தலைவரும் இல்லையா. தமிழக முதல்வர் தனது உடல்நிலை சரியில்லாத போதும் இரவோடு இரவாக வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சது. கரூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி முழுக்க நேற்று இரவுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து பண்ணாரு. அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து முதல்வர் உத்தரவின் பேரில் வந்து அவரும் துரிதப்படுத்தி அவரெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களை பார்த்து கதறி அழுத வீடியோவே பெருசா வந்து சொல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா யாரும் பண்ணாதோட விளைவு பிள்ளைங்க போயிடுச்சேன்னு சொல்லி கதறி அழுதாரு. ஆனா வந்த எதிர்கட்சி தலைவரும் அதே தான் சொல்றாரு. பிஜேபி சார்ந்த நாகேந்திரன் வந்திருந்தாரு, அவரும் இதே கருத்து தான் சொல்றாரு. இதுவரையும் அரசியல் வரலாற்றுல பொதுக்கூட்டத்துல தமிழகத்துல இதுவரை நிகழாத சாவு எண்ணிக்கை. ஆமா, ஒரு மோசமான ஒரு உதாரணமா இது மாறிடுச்சு. ஆமா, இதுல இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா என்ன சொல்லப்படுது? ஏன்னா அவங்க கதறி ராத்திரில இருந்து அழுது பலரும் வந்து அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் நீங்காம இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நடிகர் கூட்டத்துக்கு போகாதன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாம போய் எப்படி மாறினாங்க. ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பையன் இறந்து போய் கிடக்குறான், அவர் தந்த பிள்ளைய காணாமன்னு தேடி வர்றாரு. வாங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ள போய் காப்போன்னு பார்த்தா அவர் பிள்ளை கிடக்குது. அவர் அப்படி கதறி அழுதாரு. அவர் பையன் வந்தது கூட அவருக்கு தெரியாது. எல்லாம் சினிமா மோகம் கிரேஸ்ல பார்க்க வந்துட்டாங்க. இதுல அதிமுகவும் முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. நேற்றுல இருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் அங்க மருத்துவமனையில தான் இருக்காரு. ஆமா ஆமா, அவரும் வந்து மக்களை சந்திக்கிறாரு. அதுல ஒரு இளைஞர் வந்து கையில குழந்தையோட முட்டி போட்டு கண்ணீர் விட்டு அடுத்த காட்சிகள் வந்து பலருக்கும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறப்ப தாவேக்கா நிர்வாகிகள் யாரும் வந்து ஆறுதல் சொல்லல அப்படிங்கிறது களத்துல மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்காங்க. பெரிய அதிருப்தி. அதாவது இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். விஜயின் நடவடிக்கை பொதுமக்களுக்கு பிடிக்கவில்லை. வருத்தம் தெரிவிக்கிறது, வந்து உடனே சந்திச்சுக்கிறது. ஆனாலும் அவங்க தொண்டர்கள் வந்து நிறைய பேர் காரெல்லாம் உடைச்சிட்டாங்க. இதுக்கிடையில நேற்று காலையில வந்து இவங்க நிகழ்ச்சிக்கு கிளம்பி வரும்போது முசிறிக்கிட்ட விஜயோட கவுன்சிலர் கார் வந்து ஆக்சிடென்ட். அதுவே வந்து மிகப்பெரிய சகுனமா அவசியம். இதுல இப்ப தாவேக்காவினர் சார்பா சமூக வலைதளங்கள்ல பேசுறவங்க சில கருத்துக்களை பதிவிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குறுகிய இடத்தை கொடுத்ததுதான் அந்த பிரச்சனைக்கான காரணம், அது மாதிரி காவல்துறை சரியான பாதுகாப்பு வழங்கல அப்படின்னு குற்றச்சாட்டுகளை எடுக்கிறாங்க. காவல்துறை வந்து அதிக எண்ணிக்கையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறை அதிகமான காவல் அதிகாரிகளை போட்டுதான் உச்சகட்ச பாதுகாப்பு கொடுத்தாங்க. தொண்டர்களிடம் ஒரு கட்டுப்பாடு இல்லை. தொண்டர்கள் என்று சொல்வதை விட ரசிகர்களிடம். இப்போ இந்த இடத்தை விட உழவர் சந்தை அல்லது இன்னொரு இடம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் குறுகிய இடமா இல்ல இதோட பெரிய இடமா? இதை விட குறுகிய இடம் தான். இதுக்கு முதல் நாள் தானே அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் பேசுறாரு. அவர்களுக்கும் இதே கூட்டம் தான் கூடுச்சு. அவங்கள்ட்ட நடக்கல, நல்லா நடந்துச்சு. அதை அவங்க ஒரு மாநிலத்துக்கு அவங்களுக்கு அவங்க எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு. அவங்க வந்து திமுகவோ அதிமுகவோ வந்து தொண்டரை சரியா வழிநடத்தி கொண்டு போவாங்க. இங்க தொண்டர்களையும் ரசிகர்களையும் வழிநடத்தி போவதற்கு சரியான ஆட்கள். கள தகவல்களை பகிர்ந்துகிட்டமைக்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.